ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு குக்கரில் மட்டன்ஸ் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து தண்ணியும் 1 கப் ஆட் பண்ணி நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 விசில்ஸ்க்கு. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் மட்டன் ரொம்ப ஜூஸி அண்ட் டெண்டராக நல்லா ப்ராப்பராக குக் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ரெண்டுமே ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 சாப்டு ஆனியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் இது கூட 1 துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 சாப்டு டொமேட்டோஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா குக் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், குழம்பு சில்லி பவுடர். உங்களுக்கு என்ன சில்லி பவுடர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு பேனில் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் நான் இது ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும், இப்போ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அகெயின் இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கவர் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி கவர் பண்ணி மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிரேவி இந்த ஸ்டேஜில் இருந்தது. ஆக்சுவலாக இது நல்ல திக்காக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 கப் அளவுக்கு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன். இப்போ இதில் சாப்டு கொரியாண்டர்ஸ் அண்டு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, ரைஸ், இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.